Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேம் லெசன் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஏன்னா நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி இந்த லெசன் ஒரு 3 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கோம். ஒன்று டிசீசஸ் பற்றி, அதுக்கப்புறம் இம்யூன் சிஸ்டம், அந்த இம்யூனிட்டி என்னென்ன டைப் ஆஃப் இம்யூனிட்டி நம்ம உடம்புல ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது அந்த மாதிரி. அடுத்தது ட்ரக்கு அண்ட் தென் அடிக்ஷன் பார்ட், ட்ரக் அப்யூஸ் அப்படின்னு போகும். எக்ஸாம்லேயும் கொஷின் அப்படி தான் பிரிஞ்சு வரும். நாம் ஆக்சுவலி டிசீசஸ் பற்றி பார்த்துட்டோம். எல்லா டிசீஸும் பற்றி இல்லை, ஆக்சுவலி கம்யூனிகபிள் டிசீசஸ் பற்றி பார்த்தோம். பாக்டீரியா, வைரஸ், ஹெல்மின்தோஸ் அண்ட் தென் புரோட்டோசோவன் டிசீஸ், நல்ல டீட்டெயிலாக மலேரியாவை பற்றி கொடுத்துருந்தாங்க. இதையெல்லாம் முடிச்சிட்டோம். இந்த டிசீஸ் எல்லாம் முடிஞ்சோன்னே இப்போ நம்ம இம்யூனிட்டிக்குள்ளே வரோம். இம்யூனிட்டி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, யோசித்து பாருங்கள். நாம் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எல்லா நாளும் டிசீஸோடவா இருக்கோம் அப்படின்னு இல்லை. ஆனால் எல்லா நேரங்கள்லேயும் நம்ம மைக்ரோப்ஸு நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்மளுடைய என்விரான்மெண்ட்லேருந்து நமக்கு நிறைய இம்பேக்ட் இருக்குது. எல்லா நேரங்கள்லேயும் நம்ம அப்படியே ஒரு தூய்மையான என்விரான்மெண்ட்லேயும் வாழவும் முடியாது, அது சாத்தியமாகவும் இல்லை இருக்கிற பாப்புலேஷனில். ஆனால் நம்ம டிசீஸ்லேருந்து ரொம்ப அழகாக எஸ்கேப் ஆகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணக்கர்த்தா யார் அப்படின்னு பார்த்தா, உள்ள ரொம்ப அழகாக ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அவங்க தான் இம்யூன் சிஸ்டம். அவங்க கொடுக்குற இந்த பவர் தான் இம்யூனிட்டி, இம்யூன் பவர் அப்படின்னு சொல்கிறது. அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். கொஞ்சம் தான், ரொம்ப பெரிய டீட்டெயிலெலாம் ரொம்பலாம் நீட்டி முழக்கலை, சும்மா ஒரு 3-4 பேஜஸ் தான் இருக்குது. பார்ப்போம். இம்யூனிட்டி. Every day we are exposed to large number of infectious agents. However, only a few of these exposures result in disease. Why? பாருங்கள், அதே கொஷின் தான். நமக்கெல்லாம் அப்படியே ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் உள்ளே போகுது, வெளியே வருது. இப்படியே இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் நாம் டிசீஸோடு இருக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா, this is due to the fact that the body is able to defend itself from most of these foreign agents. ஸோ இப்போ நமக்கு உள்ளே போகிற அத்தனை பேருமே ஃபாரினர் தான். அப்போ மைக்ரோப்ஸ் எல்லாமே ஃபாரின் இல்லை. சம்டைம்ஸ் சம் டஸ்ட் பார்ட்டிக்கல் சம்திங் ஏதோ ஒன்று உள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுனாலே அது ஃபாரின் பார்ட்டிக்கல் டு அவர் பாடி. இந்த ஃபாரினரை தடுத்து நிறுத்த, டிஃபெண்ட் பண்ண நம்மக்கிட்ட ஒரு ஆள் இருக்கான். அவன் யார்னா, அவன் தான் நம்ம இம்யூன் சிஸ்டம். அவன் கொடுக்குற பவர் தான் இம்யூன் பவர். This overall ability of the host to fight the disease causing organisms conferred by the immune system is called immunity. ஓகேவா? இப்போ நம்ம உடம்பு கொடுக்குற அந்த டிஃபென்ஸ் தான் இம்யூனிட்டி. இம்யூனிட்டி இஸ் ஆஃப் 2 types, innate immunity and acquired immunity. innate அப்படின்னு சொன்னால் இன்பார்ன், அதாவது நம்ம நேச்சுரலாக நமக்கு கிடச்சிருக்காது. அப்பா அம்மா கிட்டேருந்து, நம்ம 4 fathers கிட்டேருந்து நமக்கு அப்படியே உள்ளே வர்றது, நம்ம கொண்டு வர்ற ஒரு முக்கியமான சொத்து அது. தட் இஸ் innate immunity. அக்வயர்டு இம்யூனிட்டினா, நம்ம பிறந்த பிறகு நமக்கு டிசீஸ் வந்தால் நாம் எடுத்துக்கிற மெடிசன்ஸ், இல்லை அந்த டிசீஸ்க்காக நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டிபாடிஸ், ப்ளஸ் நம்ம எடுத்துக்கிற வேக்சின்ஸ், ஆர் நம்ம அம்மா கிட்டேருந்து குடிச்சிருக்கிற தாய்ப்பால், இது எல்லாமே அக்வயர்டு இம்யூனிட்டியில் தான் வருது. அதுதான் ரொம்ப டீட்டெயிலாகவும் போகும். இந்த இன்னேட் இம்யூனிட்டி எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் குட்டியாக ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன், அதை அப்படியே பார்ப்போம். இம்யூனிட்டி, இட் இஸ் நேச்சுரல் ஆர் இன்னேட், அக்வயர்ட் ஆர் ஸ்பெசிஃபிக், ரெண்டாக பிரியுது. நேச்சுரல்னால் எப்போ நம்ம இன்னேட் நமக்குள்ளே அப்படியே கொண்டு வர்றது. அக்வயர்டில் ரெண்டாக பிரியுது, ஆக்டிவ் அண்ட் பாசிவ். ஆக்டிவில் திரும்பியும் ரெண்டாக பிரியுது. ஒன்று நேச்சுரல், ஆக்டிவ், அக்வயர்டு இம்யூனிட்டி அப்படி படிக்கணும். ஆர்டிஃபிஷியல் அக்வயர்டு இம்யூனிட்டி, ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் அக்வயர்டு இம்யூனிட்டி அப்படின்னு. அதே மாதிரி பாசிவ்லேயும் நேச்சுரல் பாசிவ் அக்வயர்ட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் பாசிவ் அக்வயர்டுன்னு போகுது. நேச்சுரல் ஆக்டிவ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, இது எப்படின்னா, நமக்கு இப்போ நம்ம பிறந்த பிறகு நமக்கு ஒரு டிசீஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் டைஃபாய்டோ இல்லை டிபியோ வருது அப்படின்னு சொன்னால், டிபிங்கிற அந்த பாக்டீரியா, தட் இஸ் டிபியை காஸ் பண்ணுற பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தின அந்த ஆன்டிஜன், அதாவது ஒரு ஃபாரின் ப்ரோட்டீனுக்கு நம்ம பாடி ஒரு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எத்தனை டிசீஸ் உள்ளே வந்தாலும் அது நம்ம டிசீஸ் வந்த பிறகு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடி ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. திஸ் இஸ் நேச்சுரல். அதுதான் நேச்சுரல் ஆக்டிவ் அக்வயர்டு.
ஆர்டிஃபிஷியலாக நம்ம சம்டைம்ஸ் வேக்சின் எடுத்துக்கிறோம். சம்டைம்ஸ் இல்லை, பிறந்ததுலேருந்தே இப்போ ஒரு வேக்சின் போயிட்டே இருக்கும். 16 வயசு வரைக்கும்லாம் வேக்சின்ஸ் போகுது. ஃபஸ்ட்டு கொடுக்குற வேக்சின் பிசிஜி வேக்சின். நம்ம இது முதல்ல கூட பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல எடுத்துக்கிறது பிறந்த உடனே கொடுக்குற பிசிஜி ஃபார் டிபி பாக்டீரியா. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிற வேக்சின்ஸ் எல்லாம் ஆர்டிஃபிஷியல், ஆக்டிவ் அண்ட் அக்வயர்டு. பாசிவில் என்னென்னா, அம்மா கிட்ட இருந்து நம்ம குடிக்கிற தாய்ப்பால் பாசிவ், நேச்சுரல். இதே பாசிவ் ஆர்டிஃபிஷியல்னா சில நேரங்களில் நமக்கு ரொம்ப ஒவ்வாமை வரும், தட் இஸ் அலர்ஜி அந்த மாதிரி. இது எது எடுத்தாலும் அப்போது ஆன்டிபாடிஸை மற்றவங்க கிட்ட இருந்தோ இல்லை அனிமல்ஸ் கிட்ட இருந்தோ எடுத்து சீரமில் மிக்ஸ் பண்ணி ஹார்ஸ்லேருந்துலாம் எடுத்து கொடுக்கறது. இது ஆர்டிஃபிஷியல், பாசிவ், அக்வயர்டு இம்யூனிட்டி. இது ஒரு குட்டி சார்ட். இதை மைண்டில் கரெக்டாக ஏற்றிக்கிட்டிங்கன்னா எப்படி ஒரு கொஷின். ஏன்னா இதில் எப்பவுமே ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது ஆக்டிவ், பாசிவா இல்லை நேச்சுரல், பாசிவ், அக்வயர்டு, அது மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்பமாக கொஷின்ஸ் இருக்கும். இந்த சார்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போவோம். Innate immunity. Innate immunity is non-specific type of defense. ஸோ இது ஸ்பெசிஃபிக் இல்லை. இங்கே பாருங்கள், அக்வயர்டு ஆர் ஸ்பெசிஃபிக்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல அக்வயர்டு ஆர் ஸ்பெசிஃபிக்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே innate immunity நான்-ஸ்பெசிஃபிக்கில் சொல்கிறாங்க. நான்-ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் defense that is present at the time of birth. This is accomplished by providing different types of barriers to the entry of the foreign agents into our body. Innate immunity consists of 4 types of barriers. These are, so இப்போ நம்ம பிறக்கும் போதே நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள், அதில் ஃபாரின் பார்ட்டிக்கிள் உள்ளே போனாலும் நம்ம உடம்புல டிசீஸ் வராத அளவுக்கு என்னென்ன மாதிரி மெத்தடு நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது. ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லை மெட்டபாலிக்கலாக, ஃபிசியோலாஜிக்கலாக இருக்கலாம், இல்லை செல்லுலார் லெவலில் இருக்கலாம். பட் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த செல்லை போய் அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்கிற அளவுக்கு பார்ப்போம். Physical barriers. Skin on our body is the main barrier which prevents entry of the microorganisms. Mucus coating of the epithelium lining, the respiratory, gastrointestinal and urinogenital tracts also help in trapping microbes entering our body. இப்போ நமக்கு ஃபிசிக்கல் பேரியராகவே சில விஷயங்கள்லாம் இருக்குது. மைக்ரோப்ஸ் உள்ளே போகாமல் மியூக்கஸ் தடவின மாதிரி குழக்குழன்னு ஒரு விஷயம். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லேயே ஆகட்டும், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டைஜஸ்டிவ் ட்ராக்லேயே ஆகட்டும், யூரினரி ட்ராக்லேயே ஆகட்டும், இல்லை ஜெனிட்டல் ட்ராக்லேயே ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷர் இருக்குது. அதாவது ஒரு மைக்ரோப் உள்ளே போகாத அளவுக்கு ஒரு கோட்டிங் இருக்குது நமக்கு, மியூக்கஸ் கோட்டிங். அது ஃபிசிக்கல் பேரியர். ஃபிசியோலாஜிக்கல் பேரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிட் இன் தி ஸ்டொமக். நம்ம வயிற்றில் இருக்கிற ஸ்டொமக்கில் இருக்கிற HCl ரொம்ப கான்சன்ட்ரேட்டட். ஓகே, 1.8 அதோட pH. சலைவா இன் த மவுத். சலைவா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி குழன்னு கொஞ்சம் ஆல்கலைன், வெரி க்ளோஸ் டு ஆல்கலைன். அதே மாதிரி டியர்ஸ் ஃப்ரம் ஐஸ், அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் பேரியர். ஆல் ப்ரிவென்ட் மைக்ரோபியல் க்ரோத். செல்லுலார் பேரியருக்குள்ளே போனீங்கன்னா, certain types of leukocytes, WBC of our body, like polymorphonuclear leukocytes, PMNL neutrophils. ஸோ WBCங்கிறது தான் நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம். அதெல்லாம் ஒரு ப்ரைமரி டிஃபென்ஸ் சிஸ்டம். அதில் நமக்கு PMNL, தட் இஸ் polymorphonuclear leukocytes, neutrophils and monocytes and natural killer type of lymphocytes in the blood as well as macrophages in tissues can phagocytose and destroy microbes. நீங்கள் இப்போ அப்படியே கொஞ்சம் சர்க்குலேஷன் லெசனில் படித்த பாடி ஃப்ளூயிட்ஸ்குள்ளே போய் பாருங்கள். WBCயில் நமக்கு அசிடோஃபில், தட் இஸ் யோசினோஃபில், பேசோஃபில், நியூட்ரோஃபில், லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ்னு ஒரு 5 டைப்பை படிச்சிருப்போம். கிரானுலோசைட்ஸ், கிரானுலோசைட்ஸ்க்கு கீழே இதை நம்ம படிச்சிருப்போம். அங்கேயே கொடுத்துருப்பான் எதெல்லாம் உங்களுக்கு ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணுது. அது உள்ள ஒரு ஆள் வந்தோன்னே அப்படியே அவனை கடித்து சாப்பிட்றது, ஃபேஜ் மாதிரி அப்படியே கடித்து சாப்பிட்ற டைப்போ, இல்லை யாரோ அது சில ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுற டைப்போ, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் இங்கே நேச்சுரல் கில்லர் செல்ஸ் இந்த பிளட் செல்.
as well as macrophages அப்படி கடிச்சு சாப்பிட்றது, phagocytose and destroy microbes. ஏதோ ஒன்று பண்ணி WBC நம்ம உடம்ப நல்லா ஹெல்த்தியாக வைக்குது. சைட்டோகைன் பேரியர்ஸும் உள்ள செல்லுக்குள்ளே தான். See, virus infected cells secrete proteins called interferons, which protect non-infected cells from further viral infection. இப்போ வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ண செல் இருக்கு இல்லையா, the secretes proteins called interferons. இப்போ இவன் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த இன்டர்ஃபெரான்கே என்ன பேருனா ஆன்டிவைரல் ப்ரோட்டீன். நம்ம இங்கே எழுதுகிறேன், ஆன்டிவைரல் ப்ரோட்டீன். ஸோ திஸ் இன்டர்ஃபெரான் உள்ளே வந்துருச்சுன்னா that will not allow them, that is வைரஸ் வந்து இன்னொரு செல்லில் போய் தாக்காமல் பார்த்துக்குது. ஸோ இது சைட்டோகைன் பேரியர். இது எக்ஸாம் கொஷின்லாம் இந்த சைட்டோகைன் பேரியரும் செல்லுலார் லெவலில் வர WBCயும் கொஞ்சம் குழப்பமாக கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இதிலிருந்து கொஷின் எது ஃபிசியலாஜிக்கல் சைட்டோகைன் அண்ட் செல்லுலார் லெவல் பேரியர்ஸ். ஓகே, இப்போ அடுத்தது அக்வயர்டு இம்யூனிட்டி. நான் இப்போ பார்த்தது எல்லாம் இன்னேட் இம்யூனிட்டி. அக்வயர்டு இம்யூனிட்டியில் என்னென்னலாம் இருக்குது? அக்வயர்டு இம்யூனிட்டி ஆன் தி அதர் ஹேண்ட் இஸ் பேத்தோஜன் ஸ்பெசிஃபிக். அங்கே போட்டது இட் இஸ் பேத்தோஜன் ஸ்பெசிஃபிக். இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை மெமரி. என்னடா இது இங்கே போய் மெமரி எல்லாம் வருதுன்னா, ஆமாம், நம்ம செல்லுங்க வந்து ஒரு தடவை அனுப்புகிற அந்த ஆன்டிபாடிஸ் நல்ல ஞாபகம் வச்சுக்குவோம், அப்புறம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஒரு ஆன்டிஜன் உள்ளே வந்தாலும் அதை ரிகக்னைஸ் பண்ணுற கெப்பாசிட்டியும் பின்னாடி வரும்போது அதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். ஸோ இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை மெமரி. திஸ் மீன்ஸ் வென் அவர் பாடி என்கவுண்டர்ஸ் அ பேத்தோஜன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், it produces a response called primary response, which is of low intensity. இது இந்த லைன் ரொம்ப முக்கியம். primary response உள்ளே வருது, தட் இஸ் ரெஸ்பான்ஸ் வரல, ஒரு ஆன்டிஜன் நமக்கு உள்ளே வரும்போது நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் லோ இன்டென்சிட்டி, கம்மி தான். ஆனால் சப்சிக்வெண்ட் என்கவுண்டர்ஸ் வித் த சேம் பேத்தோஜன் எலிசிட்ஸ் அ ஹைலி இன்டென்சிஃபைட் செகண்டரி ஆர் அனாம்னெஸ்டிக் ரெஸ்பான்ஸ். கொஞ்சம் ஸ்பீடாகவும் அப்போ ரொம்ப லோ இன்டென்சிட்டி இப்போ ஸ்பீடாக கொடுக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வரும்போது கொஞ்சம் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே டைம் எடுக்கும். செகண்ட் டைம் வரும்போது இது மெமரைஸ் ஆகி வச்சுருக்கிறதுனால அடுத்தடுத்து அதே பேத்தோஜன் வரும்போது ஃபாஸ்ட்டாக அதை ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கடன்னு அது ஆன்டிபாடிஸை ரிலீஸ் பண்ணும். திஸ் இஸ் described to the fact that our body appears to have memory of the first encounter. ஸோ இது என்ன அர்த்தம்னா, முதல்ல ஒரு ஆள் வரும்போது அவன் இப்படி தான் நம்மளை தாக்க போகிறான்னு நம்ம ஆன்டிபாடிக்கு ஒரு மெமரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் டைம் வரும்போது ஓகே இவனை கத்தியால் வெட்டலாமா இல்லை ஷூட் பண்ணி, அந்த மாதிரி அது தேவையான ஆன்டிபாடிஸை ரெடி பண்ணி வச்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஓகே வந்துட்டு உனக்கு இதை போட்டால் நீ செத்துருவே, அந்த மாதிரி ரெடி ஆகிடுறது. The primary and secondary immune responses are carried out with the help of two special types of lymphocytes present in our blood, B lymphocytes and T lymphocytes. இப்போ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் நான் அங்கேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். லிம்ஃபோசைட்ஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நம்ம கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ்ன்னு பார்த்தோம். ஏ கிரானுலோசைட்ஸில் மோனோசைட்ஸ் அண்ட் லிம்ஃபோசைட்ஸ் இருக்கும். இந்த லிம்ஃபோசைட்ஸில் பி லிம்ஃபோசைட்ஸ் அண்ட் டி லிம்ஃபோசைட்ஸ்ன்னு ரெண்டு ஸ்பெசிஃபிக், எல்லாமே WBCயோட டைப் தான். பி லிம்ஃபோசைட்ஸ்க்கு இன்னொரு பேர் ஹியூமோரல் இம்யூனிட்டி. டி லிம்ஃபோசைட்ஸ்க்கு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. இவனை செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொல்லலாம். பி லிம்ஃபோசைட்ஸை வந்து ஹியூமோரல் இம்யூனிட்டி படிப்போம், வரும். The B lymphocytes produce an army of proteins in response to pathogens into our blood to fight with them. ஸோ பி லிம்ஃபோசைட்டு நிறைய ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணி போட்டு தள்ளுறது மைக்ரோப்ஸை. அவன் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரோட்டீனை இந்த ப்ரோட்டீன் போய் சாவடிக்கிறது. தீஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் கால்ட் ஆன்டிபாடிஸ். இவன் தான் இந்த ப்ரோட்டீன். ஸோ ஆல் ஆன்டிபாடிஸ் ஆர் ப்ரோட்டீன். இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு சொல்லுவோம் இதை. The T cell themselves do not secrete antibodies but help B cells to produce them. So T செல்ஸ்க்கு வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். இவன் முக்கியமாக இந்த ரிஜெக்ஷனில் வருவான்.
ஏதாவது நம்ம ஏதாவது ஒரு ஃபாரின் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் வரும்போது ஃபாரின் பாடி வரும்போது அவனை எடுத்துக்காமல் ரிஜெக்ட் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட் ஆளாக இவன் டி லிம்போஸ் ஃபாரினராக கன்சிடர் பண்ணும்போது அவன் ரிஜெக்ட் தானே பண்ணுவான். அந்த மாதிரி அவன் டைரெக்டாக எதையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் பி லிம்போசைட்ஸ் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறவன். Each antibody molecule has 4 peptide chains, 2 small called light chains and 2 longer called heavy chains. So, 2 heavy chain, 2 light chain. இங்கே பாருங்கள், light chain இது வந்து light chain, இது வந்து heavy chain. இங்கே light and heavy என்னன்னா, இப்போது ஒரு ப்ரோட்டீனை நம்ம பார்க்கும்போது டால்டனில் இப்போ லைட் செயின் வந்து 3000 டால்டன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கம்பல்சரியாக ஹெவி செயின் 6000 டால்டனில் இருக்கும். இப்போ லைட் செயின் இன்கேஸ் 2000 டால்டன் அப்படின்னு சொன்னால் 2000 டால்டன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஹெவி செயின் கம்பல்சரியாகும், டபுள் த சைஸ் இருக்கும். அதே மாதிரி ஹெவி செயின் இருக்குது இல்லையா? ஸோ திஸ் இஸ் த ஹெவி செயின். ஓகே, இந்த ஹெவி செயினில் டைப்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த டைப்ஸ் தான் IgA, IgD, IgG, mu, IgE, எப்சிலான், IgM. ஓகே, நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயே நான் போட்டிருக்கேன். ஆல்ஃபா, டெல்டா, காமா, எப்சிலான் அண்ட் மியூ. இம்யூனோகுளோபுலின். இப்போ அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம பிளாஸ்மாவில் you have 3 important protein, albumin, globulin and fibrinogen அப்படின்னு. albumin meant for pH balance, globulin meant for defense and fibrinogen meant for blood clotting. ஓகே, இந்த globulin தான் IG. இதில் இருக்கிற 5 டைப்பு. இங்கே நீங்கள் இந்த லைட் செயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் லாம்டா அண்ட் கப்பா ரெண்டு டைப்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, ரொம்ப சின்ன டீட்டெயில் தான் உங்களுக்கு. இந்த இடத்துக்கு பேர் ஹிஞ்சஸ், ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் ஹிஞ்சஸ். அதுக்கப்புறம் இங்கே டைசல்ஃபைடு பிரிட்ஜ், 2 சல்ஃபைடு போட்ட பிரிட்ஜ் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஆன்டிஜன் பைண்டிங் சைட், இது வேரி ஆகிட்டே இருக்கும். திஸ் இஸ் த பிளேஸ். இப்போது இதுதான் உங்களுக்கு ஆன்டிபாடியோட சைட்னா, இப்போது ஒரு பாக்டீரியா இப்படி வருது, இப்படி இருக்குன்னா இது பாக்டீரியானா அது வந்து இந்த மாதிரி அழகாக உள்ள ஃபிட் ஆகும். ஸோ ஆன்டிஜன் பைண்டிங் சைட், இது வேரியபிள் சைட்டுன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். படிப்போம். ஈச் ஆன்டிபாடி மாலிக்யூல் ஹேஸ் 4 peptide chains, 2 smaller called light chain and 2 longer called heavy chains. Hence an antibody is represented as H2L2. Different types of antibodies are produced in our body, IgA, IgM, IgE, IgG, or some of them. A cartoon of an antibody is given in figure 7.4 because these antibodies are found in the blood. The response is also called as humoral immune response. B lymphocytes say humoral immunity ன்னு சொல்லுவோம். அதுதான் humoral immune response. This is one of the 2 types of our acquired immune response, antibody mediated. ஆன்டிபாடி மீடியேட்டடில் 2 இருக்குது, அதில் இது ஒன்று. இந்த செகண்ட் டைப்புக்கு பேர் the cell mediated immune response, that is CMI. இங்கே போட்டிருக்கு பாருங்கள், CMI. ஓகே, the T lymphocytes mediate CMI. So T lymphocytesனா CMI. Very often when some human organs like heart, eye, liver, kidney fail to function satisfactorily, transplantation is the only remedy to enable the patient to live a normal life. Then a search begins to find a suitable donor. Why is it that the organs cannot be taken from just anybody? What is it that the doctors check? என்ன பண்ணுறாங்க? இப்போ சில நேரங்களில் சில ஆர்கன்ஸ் டோட்டலாக ஃபெயிலியர் ஆகுது. முக்கியமாக கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், ஐ, இந்த மாதிரிலாம் ரொம்ப ஐயெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லைன்னா நிறைய பிளட் வெசல்ஸோடு சேர்ந்தது. இன்னும் இன்டீரியராக இன்னும் ஏதாவது பண்ணும்போது பிரச்சனைகள் உங்களுக்கு. முக்கியமாக இந்த கிராஃப்ட் ரிஜெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு கிட்னி, லிவரு, ஹார்ட் இதிலலாம் ரொம்ப, அதுக்கு தான் அவங்க இம்யூனோ சப்ரசன்ட். இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இம்யூன் சிஸ்டத்தை சப்ரஸ் பண்ணுற மெடிசன்ஸை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் லெசனில் படிப்பீங்க இம்யூனோ சப்ரசன்ட் ட்ரக், சைக்ளோஸ்போரின் அப்படின்னு.
அதை கொடுத்து கொடுத்து நம்ம இம்யூன் சிஸ்டத்தையும் அப்படியே லைட்டாக சப்ரெஸ் பண்ணால் தான் ஒரு ஃபாரின் பாடியை உள்ளே கொண்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நம்ம பாடி அதை ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கும். அந்த ரிஜெக்ஷனில் முக்கியமாக உள்ள வர ஆள் T lymphocytes. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கரெக்ட் டோனாருக்காக வெயிட் பண்ணாங்க. அந்த டோனார் யாருன்னா சொந்தக்காரங்களாக இருந்தால் ஓகே, கொஞ்சம் பிளட் ரிலேட்டிவாக இருந்தால் வெரி வெரி குட். இல்லை சொந்தக்காரங்களே வெளியே ஆளுங்கக்கிட்ட இருந்து எடுக்கும்போது இன்னும் அந்த ரிஜெக்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால இவங்க பிளட் செக்கு, டிஷ்யூ மேட்சிங் பார்ப்பாங்க முக்கியமாக. இதுக்காக தான் ஸோ இங்கே கொடுத்துருக்குது. வை இஸ் தட் த ஆர்கன்ஸ் cannot be taken from just in பிகாஸ் T lymphocytes அதை ரிஜெக்ட் பண்ணும். நம்ம பாடி அதை ஃபாரின் பாடியாக கன்சிடர் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணும். வாட் இஸ் இட் தட் த டாக்டர்ஸ் செக்? அவங்க என்ன தான் பண்ணுறாங்க? என் டாக்டர்ஸ் எதை பார்க்குறாங்க? கிராஃப்ட்ஸ் ஃப்ரம் just any source, an animal, another primate or any human being cannot be made. Just a minute, dogs barking. Animal, another primate or any human being cannot be made since the grafts would be rejected sooner or later. That is, நம்ம கிராஃப்ட்னா இப்போ நமக்கு உள்ளே அனுப்புகிற அந்த தட் இஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற இந்த ஆர்கன் எனி டைம் அது ரிஜெக்ட் பண்ணலாம். நம்ம சிஸ்டம் கரெக்டாக ஃபாரின் பாடினே கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். Tissue matching, blood group matching are essential before undertaking any graft transplant, and even after this, the patient has to take immunosuppressant all his or her life. ஸோ த்ரூ அவுட் அவங்க எடுத்துகிட்டே இருக்கணும் இந்த இம்யூனோசப்ரெசன்ட் ட்ரக் ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்தால். ஏன்னா அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இம்யூனோசப்ரெசன்ட் ட்ரக் எடுக்க இம்யூன் சிஸ்டத்தை அப்படியே சப்ரெஸ் பண்ணி வைக்கிறாங்கன்னா அப்போ நம்ம நிறைய மைக்ரோப்ஸ் ஈஸியாக உள்ள நுழைய சான்ஸ் ஆகிடுச்சு டிசீஸ்க்கு. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டிரான்ஸ்பிளான்டேஷனுக்குள்ளே போனாலே ட்ரக்ஸ் கண்டினியூஸாக மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். The body is able to differentiate self and non-self, and the cell-mediated immune response is responsible for the graft rejection. So நம்ம பாடி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணோம், இது நம்மளோடது, இது அடுத்த ஆளோடது, இது நம்மளோடது இல்லை அப்படின்னு. இது முக்கியமாக பண்ணுற ஆள் யாருன்னா T lymphocyte பண்ணுற செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கிராஃப்ட் ரிஜெக்ஷன். அவன் தான் முக்கியமான ஆள். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட். இப்போ நம்ம ஆன்டிபாடிஸ் பற்றி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆன்டிபாடியில் என்ன இருக்குது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக தட் அந்த ஸ்ட்ரக்சர் பற்றி மட்டும்தான், அந்த H2L2 மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கணும். மீதி பற்றி ரொம்ப கவலை இல்லை, ஈஸி தான். ஓகே, இப்போ அடுத்ததாக நம்ம படிக்க போகிறது ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி. when a host is exposed to antigen. ஏன் இங்கே ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி அப்படி படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அக்வயர்டில் என்னென்ன வருது, ஆக்டிவ் பாசிவ், அதுக்கு கீழே நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல்னு. இந்த பேராகிராஃப் ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். when a host is exposed to antigen, இப்போ நம்ம ஒரு ஆன்டிஜனுக்குள்ளே நம்ம பாடிக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா, which may be in the form of living or dead microbes or other proteins, antibodies are produced in the host body. This type of immunity is called active immunity. ஸோ இப்போ நம்ம மைக்ரோப் உள்ளே போன பிறகு டிசீஸ் வந்த பிறகு டிசீஸ் வரது, அதாவது சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும் போதே நம்ம உடம்பு அந்த மைக்ரோபுக்கு எகெயின்ஸ்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற அத்தனை ஆன்டிபாடிஸுமே ஆக்டிவ் இம்யூனிட்டி. Active immunity is slow and takes time to give its full effective response. Injecting the microbes deliberately during immunization or infectious organisms gaining access into the body during natural infection induce active immunity. பாருங்கள், இப்போ நம்ம அந்த டேப்லர் காலமில் கொடுத்துருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டு இன்னேட்டு அக்வயர்டுக்குள்ளேவே உங்களுக்கு ஆக்டிவ் அண்ட் பாசிவ். ஆக்டிவ்லேயே நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ரெண்டு பார்த்தோம் இல்லையா. இப்போது நம்ம பாடியே ஒரு டிசீஸ் வரும்போது அது வந்த பிறகு ப்ரொடியூஸ் பண்ணுற அத்தனையுமே நேச்சுரல் கீழே வந்துடும். ஸோ ஆக்டிவ் இம்யூனிட்டி இஸ் ஸ்லோ, ரொம்ப ஸ்லோ, பட் இட் டேக்ஸ் டைம் டு கிவ் ஃபுல் எஃபெக்டிவ் ரெஸ்பான்ஸ். இன்ஜெக்டிங் த மைக்ரோப் டெலிபரேட்லி, உள்ள நாமளே அனுப்புறது, டியூரிங் இம்யூனைசேஷன் ஆர் இன்ஃபெக்ஷியஸ் ஆர்கானிசம்ஸ் வேக்சின் பண்ணுறது, இதுதான். கெய்னிங் ஆக்சஸ் இன் டு த பாடி டியூரிங் நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் இன்டியூஸ் ஆக்டிவ் இம்யூனிட்டி. Artificially, they'll also induce the active immunity. When ready-made antibodies are directly given to protect the body against foreign agents, it is called
passive immunity. ரெடிமேடாக ஆன்டிபாடிஸை கொடுக்கறது. ஓகே, இது வந்து against any diseases. This is passive. Do you know why mother's milk is considered very essential for the newborn infant? So mother milk வந்து natural passive acquired immunity. ஸோ ஏன் கொடுக்குறோன்னா அப்படியே டைரெக்டாக ஆன்டிபாடிஸ் உள்ளே போயிட்டே இருக்கு அம்மா கிட்டே இருந்து. இந்த எல்லோயிஷ் ஃப்ளூவிட் கொலாஸ்ட்ரம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிறந்த உடனே மதர்கிட்டேருந்து வர ஃபஸ்ட்டு ஃப்ளூவிட், மதர் மில்கில் வர ஃபஸ்ட்டு கலரே ஒரு மாதிரி லைட் எல்லோ கொலாஸ்ட்ரம் secreted by mother during the initial days of lactation as abundant antibodies IgA to protect the infant. So this is the passive immunity, passive acquired immunity. And the fetus also receives some antibodies from their mother through the placenta during pregnancy. பிளாசண்டாவில் இருந்து ப்ரெக்னென்சி அப்போ வேறு கிடைக்கிறது. தீஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாசிவ் இம்யூனிட்டி. ஸோ ஆக்டிவ்னா என்ன, பாசிவ்னா என்னன்னு குழப்பம் இல்லாமல் இருங்க. ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது. மதர்ஸ் மில்க் வந்து உங்களுக்கு நேச்சுரல் பாசிவ். அதுக்கப்புறம் தான் சில அனிமல்ஸ்லேருந்து நாம் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி ஹார்ஸ் எல்லாம் நான் சொன்னேன், அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் பாசிவ் அக்வயர்டு இம்யூனிட்டி. நம்ம எடுத்துக்கிற வேக்சின் அண்ட் நம்ம டிசீஸ் வந்த பிறகு வரதெல்லாம் ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஓகே, இப்போது வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன். வேக்சினேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ உலகத்துக்கே அது ரொம்ப காமனாக, படிக்காதவங்களுக்கு கூட இது இப்போ தெரிஞ்சிருக்கும் கோவிட் வேக்சின் நம்ம எடுத்த பிறகு. இப்போ பார்ப்போம். The principles of immunization or vaccination is based on the property of memory of the immune system. இம்யூன் சிஸ்டம்னா ஒரு மெமரி இருக்குது. முதல்லே ஒன்று அனுப்பிட்டு, இப்போ இது எப்படின்னா நமக்கு இந்த டெம்ப்ளேட் கொடுக்குற மாதிரி, ஒரு டெம்ப்ளேட் கையில் இருந்தால் அதை வச்சு நம்ம 1000 காப்பீஸ் ரெடி பண்ணுவோம் இல்லையா. ஒரு பிள்ளையாராச்சு அதை வச்சு 1000 காப்பீஸ், ஏதோ ஒரு பூவோடாச்சு அதை வச்சு 1000 காப்பீஸ். அந்த மாதிரி இங்கே மெமரின்னு ஒன்று உள்ளே இருந்துருச்சுன்னா, ஏற்கனவே ஒரு ஆள் வந்திருக்கான், ஓகே இவனுக்கு இது கொடுத்தா இவன் செத்துருவான், ஈஸியாக இன்னும் சப்ரஸ் பண்ணிடலான்ற ஒரு ஐடியா தான் அந்த மெமரியை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வரும்போது ஸ்லோவாக இருக்கிற இம்யூன் ரெஸ்பான்ஸ் பின்னாடி அதே பேத்தஜன் வரும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணோம் ஆன்டிபாடிஸை, டக்குன்னு போட்டு தள்ளிட்டு நம்மளை டிசீஸ்லேருந்து எஸ்கேப் பண்ண வைக்கிறது. அதை இன்டியூஸ் பண்ணுற ஆள் தான் இந்த வேக்சின். ஓகே, பார்ப்போம். In vaccination, a preparation of antigenic proteins of pathogen or inactivated or weakened pathogen are introduced into the body. ஸோ டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸையே உள்ளே அனுப்புறது தான் வேக்சினேஷன். ஆனால் அதை கொஞ்சம் வீக்கெண்ட் பேத்தோஜனாவோ இல்லை டோட்டலாக டீஆக்டிவேட் பண்ணியோ அனுப்புறது. The antibodies produced in the body against these antigen would neutralize the pathogenic agent during actual infection. ஸோ இப்போ உள்ளே வந்தாச்சு, இவனுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பாடி பரிச்சயப்பட்டிருக்கோம் இல்லையா, உள்ளே வந்தோன்னே. ஏன்னா இவன் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை, வீக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க, இல்லை டோட்டலாக இன்ஆக்டிவேட் பண்ணியும் அனுப்புகிறாங்க. ஸோ வந்தோடனே ஏதோ ஒன்று ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்கோம், அந்த மெமரி இருக்கும் இவன் யார், இவனுக்கு என்ன மாதிரி ஆன்டிபாடி நம்ம அனுப்பணும்னு. ஸோ பின்னாடி வரும்போது ஈஸியாக போட்டு தள்ளும். The antibodies produced in the body against these antigen would neutralize the pathogenic agents during actual infection. The vaccines also generate memory, B and T cells that recognize the pathogen quickly on subsequent exposure and overwhelm the invader with a massive production of antibody. இதுதான் ஓகே நீ வந்துட்டியா, என்ன உன்னை பற்றி எனக்கு தெரியும், நான் இதை அனுப்புனேன்னா நீ செத்துருவேன் அப்படின்ற ஒரு ஐடியாவோட ஃபட்டான்னு ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கும். மேசிவாக போட்டு தள்ளுறோம். ஒரு 10 பேர் தான் இருக்காங்கன்னா இவன் 100 பேரை போடுவான், 1000 பேரை போடுவான், 1000 ஆன்டிபாடி வரும், ஒரு 10 ஆன்டிஜனை சாவடிக்க ஈஸியாக போட்டு போயிடும். If a person is infected with some deadly microbes which quick immune response is required as in tetanus, we need to directly inject the preformed antibodies. சில நேரங்களில் ரொம்ப ரிஸ்கியாக சில டிசீசஸ் வரும்போது டைரெக்டாக ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த ஆன்டிபாடியை அனுப்ப வேண்டியிருக்கு. ஆர் ஆன்டிடாக்சின், a preparation containing antibodies to the டாக்ஸின்ஸ். ஸோ இது ஆன்டிபாடிஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மெடிசனையும் சில நேரங்களில் ரொம்ப நம்ம பாடி அதை ப்ரொடியூஸ் பண்ண எடுத்துக்கிற டைமை விட ஃபாஸ்டஸ்ட்டாக நம்ம அனுப்ப வேண்டி இருக்கும். இப்போ நம்ம பாம்பு கடிச்சா அந்த மாதிரி விஷயம்லாம். Even in cases of snake bites, the injection which is given to the patient contain preformed antibodies against the snake venom. This type of immunization is called passive immunization. இங்கே
ஸ்னேக் பைட்டுக்கு கொடுக்குது. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சது டக்குன்னு. ஸோ நம்ம பாடி அது ஏற்கனவே இருக்கும், அது ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். ஆனால் ஸ்னேக் பைட்டெல்லாம் ரொம்ப ரிஸ்க் இல்லையா, நம்ம பாடி அதுக்கு தயாராக இருக்காது. ஸோ வேக்சினாக அதை கொடுக்க முடியல, ஸ்னேக் பைட்டுக்கு முன்னாடியே கொடுக்க முடியல. ஆனால் வந்த பிறகு கடித்த பிறகு இம்மீடியட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறது டாக்ஸினோட மிக்ஸ் பண்ணி அனுப்புறது. ஸோ தட் திஸ் இஸ் கால்ட் பாசிவ் இம்யூனைசேஷன். Recombinant DNA technology has allowed the production of antigenic polypeptides of pathogen in bacteria or yeast. இப்போ இன்றைக்கி நம்ம ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் நம்ம நிறைய வேக்சின்ஸை ரெடி பண்ணுறோம். முக்கியமாக அது செகண்ட் ஜெனரேஷன் வேக்சின்ஸ், தேர்ட் ஜெனரேஷன் வேக்சின்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது முதல்லலாம் அப்படியே மைக்ரோபை அனுப்புனது வீக் பண்ணி, அதுக்கப்புறமா அது வச்சுருக்கிற ப்ரோட்டீனை அனுப்புனது இன்றைக்கி ஜெனட்டிக்கெலாம் மாடிஃபை பண்ணி அந்த ஜீனுக்குள்ளே அனுப்பி அந்த ஜீனே நம்ம பாடியில் அந்த ப்ரோட்டீனை ரெடி பண்ணுற அளவுக்குலாம் அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் இப்போது. பேத்தோஜன் இன் பாக்டீரியா ஆர் ஈஸ்ட். வேக்சின்ஸ் ப்ரொடியூஸ்ட் யூஸிங் திஸ் அப்ரோச் allow large scale production and hence greater availability for immunization. Hepatitis B vaccine produced from yeast. ஈஸ்ட்லேருந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நம்ம இங்கே இதெல்லாம் படித்தோம் இல்லையா, யாக்கு பேக்கெல்லாம் படித்தோம் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில், அப்படியே யோசித்து வச்சுக்கோங்க. அப்போது இதை இந்த மாதிரி சில வெக்டார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி they just make வெரைட்டி ஆஃப் வேக்சின்ஸ் அதில் அனுப்புகிறாங்க. முக்கியமாக நம்ம பிளாஸ்மிட்ஸ் எல்லாம் படிப்போம், பயோடெக் வரும்போது அதை டீட்டெயில் பண்ணுறேன், இப்போ குழப்பிக்க வேண்டாம். ஹெப்பாட்டிட்டிஸ் பி வேக்சின் எதுலேருந்து வருது அப்படிங்கிற கொஷினுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஃப்ரம் ஈஸ்ட் தே ஆர் ஜஸ்ட் மேக்கிங். ஆனால் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் பண்ணுறாங்க, பயோ ரியாக்டர்ஸ் யூஸ் பண்ணி. அதெல்லாம் மைக்ரோப்ஸில் படிப்போம், நெக்ஸ்ட் சாப்டரில் படிப்போம். அடுத்தது அலர்ஜீஸ். அலர்ஜீஸுமே உங்களுக்கு எப்படின்னா நம்ம உடம்பு அப்படியே ரிப்பெண்ட் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணி அனுப்புகிற ஒரு விஷயந்தான் அலர்ஜி. இதுலேயுமே நம்ம இம்யூனிட்டி உள்ளே வரும், படிப்போம். When you have gone to a new place and suddenly you started sneezing, wheezing for no explained reason, and when you went away your symptoms disappeared. Did this happen to you? ஆமாம், சில நேரங்கள் எல்லாருக்குமே நடந்திருக்கும். திடீர்னு ஒரு இடத்துல போனால் நமக்கு அப்படியே பயங்கரமாக தும்மல் வர்றதோ இல்லை மூச்சு இழுத்து வீசிங் வர மாதிரி ஆகுதுன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்தால் நார்மலாக ஆகிடும். என்ன ரீசனாக இருக்கும்? Some of us are sensitive to some particles in the environment. The above mentioned reaction could be because of allergy to pollen, mites, etc., which are different in different places. சில pollen, காற்றுல இருக்கிற சில மைக்ரோப், சில வாசனை திரவியங்கள், ஜாஸ்மின் ஃப்ளவர் இருக்குல்ல, அது கூட சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. சில பெர்ஃப்யூம்ஸ் அலர்ஜிக்காக இருக்கும். ஊதுவத்தி சாம்பிராணி போட்டால் அலர்ஜி, ஊதுவத்தி கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருந்தால் அலர்ஜி, மிளகா வறுத்தா அலர்ஜி, அப்புறம் இந்த மாவு மிஷினில் டஸ்ட் அலர்ஜி மாதிரி அந்த மாவு, இதெல்லாம் அலர்ஜன் தான். இங்கே பார்ப்போம். The exaggerated response of the immune system to certain antigen present in the environment is called allergy. எக்ஸாஜுரேட்டடாக பண்ணுறது நம்ம சிஸ்டம், அதுதான் என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணுறது தான் அலர்ஜி. The substances to which such a immune response is produced are called allergens. அந்த அலர்ஜியை காஸ் பண்ணுறவன் பேர் அலர்ஜன். The antibodies produced to these are called IgE type. யோசினோஃபிலை என்ஹான்ஸ் பண்ணி விடுறது இது. இந்த IgE அங்கேருந்து அதுதான் மேஜராக காஸ் பண்ணுறது. இது இல்லாமல் நமக்கு இங்கே பேசோஃபில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அங்கே படிச்சிருப்போம் அந்த பிளட் சர்க்குலேஷன் லெசனில். பேசோஃபில்ஸ் ப்ரொடியூஸ் ஹிப்பாரின், ஹிஸ்டமின், செரட்டோனின், இதெல்லாம் நம்ம படித்தோம், அப்படியே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசோஃபில் யார் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இவன் கிரானுலோசைட்ஸில் இருக்கான். கிரானுலோசைட்ஸ் எங்கே இருக்கான்? இவன் WBCயில் இருக்கான். WBC எங்கே இருக்கான்? இவன் பிளட்டில் இருக்கான். ஓகே, ஸோ பிளட் வழியாக தான் இது எல்லாமே நடக்குது. WBC தான் நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம், அதில் இருக்கிற பேசோஃபில் இதெல்லாம் இவங்க தான் முக்கியமான ரீசன் ஃபார் அன் அலர்ஜி, பின்னாடி வரும். Common examples of allergens are mites in dust, pollens, animal dander, etc. ஸோ இந்த அனிமலோட
இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, எக்ஸ்க்ரீஷியா, அது உடம்புல இருக்கிற சில மைட்ஸ், அந்த டிக்ஸ், அதெல்லாமே கூட காசிங் ரொம்ப மோசமான தும்மலை வர வைக்கும். Symptoms of allergic reactions include sneezing, watery eyes, running nose and difficulty in breathing. இதெல்லாம் ஸ்னீசிங், ஓகே, அது ரொம்ப தும்மல் காமன். வாட்டரி ஐஸ், கண்ணில் தண்ணியாக கொட்டும், மூக்கிலேருந்து தண்ணியாக கொட்டும், ப்ரீத் பண்ணவே கஷ்டம் ஆகிடும். ஸோ டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங். அலர்ஜி இஸ் டியூ டு த ரிலீஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் லைக் ஹிஸ்டமின் வருது, செரட்டோனின் வருது ஃப்ரம் த மாஸ்ட் செல். இந்த மாஸ்ட் செல்லுங்கிற இந்த ஒரு வார்த்தையை அனிமல் டிஷ்யூ லெசனில் படிச்சிருப்பீங்க. அனிமல் டிஷ்யூஸில் நம்ம லிக்விட் கனெக்டிவ் டிஷ்யூவில் படிச்சிருக்கணும். அதில் ஒரு 5 டைப் கொடுத்துருப்பான் இல்லைங்களா, ஃபைப்ரோபிளாஸ்ட், மேக்ரோஃபேஜஸ், மாஸ்ட் செல் அப்படின்னு. அதில் வரும் இந்த மாஸ்ட் செல். இந்த மாஸ்ட் செல், பேசோஃபில், அப்படியெல்லாம் லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. For determining the cause of allergy, the patient is exposed to or injected with very small dose of possible allergens and the reaction studied. இப்போ யாருக்காவது அலர்ஜி வருது, சம்டைம்ஸ் சில ஃபுட் வெரைட்டிஸ் சாப்பிட்டா நமக்கு அலர்ஜி வரும். தக்காளியோ இல்லை அவரைக்காயோ ஏதோ சாப்பிட்டா அலர்ஜி வருதுன்னா இதனால தான் அலர்ஜி வந்துச்சு அப்படின்னு ஒரு டாக்டரால் டக்குன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பாசிபிளாக என்னென்னலாம் அலர்ஜென்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் லைனாக கையில் குத்தி அதில் எடுக்கிற அந்த லிக்விடை உள்ளே குத்தி எது போட்டால் அவங்களுக்கு உடம்பு வீங்குது, அந்த இடம் வீங்குதுன்னு. ஸோ அதுதான் இதை சொல்ல வராங்க. அண்ட் த ரியாக்ஷன் ஸ்டடி, த யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் லைக் ஆன்டிஹிஸ்டமைன், அட்ரினாலின் அண்ட் ஸ்டீராய்ட் குயிக்லி ரெடியூஸ் த சிம்டம் ஆஃப் அலர்ஜி. ஸோ ஆன்டிஹிஸ்டமினோ இல்லை அட்ரினாலினோ இல்லை சம் ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தாலோ இமீடியட்டாக அலர்ஜி குறையும். Somehow modern day lifestyle has resulted in lowering of immunity and more sensitivity to allergens. More and more children in metro cities of India suffer from allergies and asthma due to sensitivity to the environment. This could be because of the protected environment provided early in life. இங்கே என்ன சொல்ல வராங்க பாருங்க. இன்னும் தெரியல, இப்போ ரொம்ப இந்த காலகட்டத்தில் இந்த ப்ரெசண்ட் டைமில் நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வருது. ஏன்னா குழந்தைங்களால் இந்த மெட்ரோஸில் வளர்கிற ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கிற சிட்டிஸில் வளர்கிற குழந்தைங்களுக்கு இம்யூன் சிஸ்டமே கொஞ்சம் கம்மியாக தான் ஒர்க் ஆகுது. ரொம்ப தே ஆர் வெரி சென்சிட்டிவ் டு என்விரான்மெண்ட். நிறைய அலர்ஜி, ஆஸ்துமாலாம் வருது. ரீசன் என்னென்னா, அவங்க ரொம்ப ப்ரொடெக்டிவாக, அவங்க ஒரு காமன் பஸ்ஸில் கூட போகிறதில்ல, ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கூட எடுத்துக்கிறது இல்லை. ஸ்கூல் பஸ்ஸு வீட்டிலேருந்து அப்படியே கொண்டு போய் ஸ்கூலில் இறக்குறது, ஸ்கூல்லேருந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்து வீட்டில் இறக்குறது. இந்த மாதிரி அவங்களுக்கு என்விரான்மெண்ட்டோட இம்பேக்டே அவங்களுக்கு ரொம்ப, தே ஆர் நாட் மிக்சிங் வித் த என்விரான்மெண்ட் தட் ஈஸிலி. வீட்டு அட்மாஸ்ஃபியர், அப்புறம் ஸ்கூல், நிறைய கிளாஸ் ரூம்ஸே சம்டைம்ஸ் ஏசி, இப்படியே இருந்து அவங்க என்விரான்மெண்ட்டை பார்க்கும்போது, புது என்விரான்மெண்ட்டை இம்மீடியட்டாக அவங்களுக்கு அலர்ஜி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அலர்ஜி பார்ட்டை முடிக்கிறான். அடுத்தது ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நம்ம உடம்பே நமக்கு எகென்ஸ்டாக ஒர்க் பண்ணுறது, அதுதான் வந்து ஆட்டோ இம்யூன் சிஸ்டம். நான் நினைக்கிறேன் இதை அப்படியே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் லென்த்தியாக போனாலும் முடிச்சிடலாம். ஓகே, ஆட்டோ இம்யூனிட்டி, memory-based acquired immunity evolved in higher vertebrates based on the ability to differentiate foreign organisms from self cells. So memory-based acquired immunity evolved in higher vertebrates based on the ability to differentiate. So self, non-self நம்ம போன பேராகிராஃப்லேயே படித்தோம், போன பேஜில். While we still do not understand the basis of this, two corollaries of this ability have to be understood. One, higher vertebrates can distinguish foreign molecule as well as foreign organisms. Most of the experimental immunology deals with this aspect. Two, sometimes due to genetic and other unknown reasons, the body attacks self cells. This results in damage to the body and is called autoimmune disease. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஆட்டோ இம்யூனிட்டினா என்ன, யூஸ்வலாக நம்ம பாடியில் ஈஸியாக மெமரி இருக்குது. மெமரி என்ன பண்ணுதுன்னா, இது நம்மளோடது, இது ஃபாரினாலதுன்னு ஈஸியாக புரிஞ்சு வச்சுருக்கு. பட் ஸ்டில் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா, ஹையர் வெர்டிபிரேட்ஸ் கேன் ஈஸிலி டிஸ்டிங்விஷ் ஃபாரின் மாலிக்யூல் as well as foreign organism. ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுது, இது ஃபாரின் ஆர்கானிசம், இது ஃபாரின் மாலிக்யூல் கண்டுபிடிக்குது. மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்டல் இம்யூனாலஜி டீல்ஸ் வித், இதை வச்சு தான் நம்ம மெடிசன்ஸே கண்டுபிடிக்கிறோம், எப்படி ஃபாரினை ஆனால் சில நேரங்களில் இருக்கிற மிகப்பெரிய குழப்பம் என்னென்னா, டியூ டு ஜெனட்டிக்
and some other unknown reasons தான். இதுக்கெல்லாம் நமக்கு தெரியவே இல்லை. நம்ம பாடி செல்லை அட்டாக் பண்ணுது. ஸோ பாடி செல்ஸ் attacks self cells. This results in damage of the body immune system called autoimmune diseases. Rheumatoid arthritis, which affect many people in our society, is an autoimmune disease. Rheumatoid arthritis பார்த்திங்கன்னா கை கால் முடக்குவாதம் மாதிரி அப்படியே கையெல்லாம் மடக்க முடியாமல் போகிறது, வீங்கி போகிறது அந்த மாதிரி. ஏன்னா நம்ம சிஸ்டத்தில் ஏற்கனவே இருந்த ப்ரோட்டீனை அது ரிலீஸ் பண்ணுற ப்ரோட்டீனை ஃபாரின் ப்ரோட்டீன் நினச்சிட்டு அதுவே போட்டு அட்டாக் பண்ணி சாப்பிடிச்சிரும். இப்படியே இருந்தால் இந்த மசில் மூமெண்ட்டுங்கிறது எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுது. அதுதான் இது ஆட்டோ இம்யூனிட்டி அப்படிங்கிறது. இம்யூன் சிஸ்டம்ஸ் இன் த பாடி ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. அதில் இம்யூன் சிஸ்டம் இன் த பாடி, நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டமில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்ப்போம். The human immune system consists of lymphoid organs, tissues, cells and soluble molecules like antibodies. So human immune systemல யாரெல்லாம் இருக்காங்கன்னா lymphoid organs, tissues, cells and soluble molecules like antibodies. So antibody soluble insoluble எல்லாம் கேட்டுற போகிறாங்க, பார்த்துக்கோங்க. இங்கே soluble moleculesன்னு கொடுத்துருக்காங்க. Okay, so as you have read, immune system is unique in the sense that it recognizes foreign antigen, respond to these and remembers them. The immune system also play an important role in allergic reactions, autoimmune diseases and organ transplantation. இப்போ நம்ம பார்த்த மாதிரி இவனுக்கு அழகான மெமரி பவர் இருக்குது. அதே டைமில் இவன் நம்மளே செல்லையே போட்டு தள்ளுறாமனாலும் இருக்கான். ஆட்டோ இம்யூனில் அலர்ஜி காஸ் பண்ணுறான். அலர்ஜி நமக்கு என்ன நல்லதா கெட்டது தானே, அதையும் கொடுக்குறான். ஆட்டோ இம்யூன் டிசீஸையும் கொடுக்குறான். நான் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ரிஜெக்டும் பண்ணுறான். இவன் நல்லதும் பண்ணுறான் கெட்டதும் பண்ணுறான் சில நேரங்களில். ஸோ lymphoid organs, these are the organs where origin and or maturation and proliferation of lymphocyte occurs. Lymphocytes எங்கே எந்த இடத்துல செய்யுங்க, organ where origin and or maturation and proliferations of lymphocytes occur. இந்த இடத்துல நடக்கிறது தான் lymphoid organ. The primary lymphoid organs are bone marrow and thymus. ரொம்ப ப்ரைம் ரெஸ்பான்ஸ் இவங்கெல்லாம். ஏன்னா போன் மேரோவில் போய் தான் பி லிம்ஃபோசைட்ஸ் அந்த போன்லேருந்து மெச்சூராகி வர்றதுனால தான் அதை பி லிம்ஃபோசைட்ஸ்னே சொல்கிறோம். தைமஸ் தான் நம்மளோட ஆக்சுவலி ஃபேக்ட்ரி, டிஃபென்ஸ் ஃபேக்டரியே இது. ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் இவெல்லாம், ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன் இவெல்லாம் படிப்போம். ப்ரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் ஆர் போன் மேரோ அண்ட் தைமஸ் வேர் இம்மெச்சூர் லிம்ஃபோசைட்ஸ் டிஃப்ரென்ஷியேட் into antigen sensitive lymphocytes. இம்மெச்சூராக இருக்கிறத மெச்சூர் பண்ணுது, அதனால தான் போன் மேரோவில் மெச்சூர் ஆகிறதுனால. ஆஃப்டர் மெச்சுரேஷன் the lymphocytes migrate to secondary lymphoid organ like spleen. மெச்சூர் ஆன பிறகு, அங்கே போய் மெச்சூர் ஆன பிறகு இப்போ செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்லாம் இருக்கு இல்லையா, ஸ்ப்ளீனு, லிம்ஃப் நோட்ஸு, டான்சில்ஸு, ஓகே, பேயஸ் பேச்சஸ். இது நம்ம பேயஸ் பேச்சஸ்லாம் நீங்கள் இது டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருந்தால் படிச்சிருப்பீங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த வில்லை இருக்கும், மைக்ரோ வில்லைன்னு ஃபுட் அப்சார்ப்ஷன் யூனிட் இருக்குது நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைனில், அங்கே இருக்கும். அங்கே இந்த பி லிம்ஃபோசைட்ஸை இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பேயஸ் பேச்சஸ் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் அப்பெண்டிக்ஸ், இங்கேருந்து they'll be just producing பி லிம்ஃபோசைட்ஸ். எப்படின்னா, இப்போ நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வாயில் இருக்கிற சலைவாலேருந்து எஸ்கேப் ஆகி HCLலையும் எஸ்கேப் ஆகி எங்கெல்லாம் இருக்கிற அத்தனை ஏரியாலும் எஸ்கேப் ஆகி போனாலும் ஃபுட்டு உள்ளே போய் அப்சர்வ் ஆகிற இடத்துல ஒரு பேயஸ் பேட்சை போட்டு அங்கே கர்டைல் பண்ணுது, உள்ளே போகாமல் மைக்ரோபை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது நமக்கு, டிஃபென்ஸ் சிஸ்டம். அதுதான் இது. The secondary lymphoid organs provide the sites for interaction of lymphocytes with the antigen. So secondary lymphoid organ தான் ஒரு important site for interacting the lymphocytes with the antigen. Antigenங்கிறது foreign protein which then proliferate to become effector cells. அதுக்கப்புறம் இது தன்னோட வேலையை ஆரம்பித்து அவனை போட போகிறான். The location of various lymphoid organs in the human body is given in the figure 7.5. இங்கே பாருங்கள், lymph nodes, தைமஸ் அண்ட் லிம்ஃபேட்டிக் வெசல்ஸ் அப்படியே கொடுத்துருக்கு. இந்த லிம்ஃப் வெசல்ஸ் பெருசாகும்போது தான் உங்களுக்கு அந்த எலிஃபென்டியாசிஸ் எல்லாம் லிம்ஃபை அட்டாக் பண்ணுற ஒரு டிசீஸ். லிம்ஃப் யூஸ்வலாக நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம்னு சொல்லுவோம். இதெல்லாமே கூட நான் உங்களுக்கு சர்க்குலேஷன் லெசன்லேயே பேசியிருக்கேன். ஓகே,
So the bone marrow is the main lymphoid organ where all blood cells including lymphocytes are produced. லிம்போசைட்ஸ்னால் உங்களுக்கு ஒன்றும் புது ஆளெல்லாம் இல்லை, இங்கே இருக்காங்க இந்த லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ் அண்ட் பி லிம்போசைட்ஸ். ஓகே, த தைமஸ் இஸ் இவங்க எல்லாம் ஃபார்ம் ஆகிற இடம் போன் மேரோ, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, த தைமஸ் இஸ் த லோப்ட் ஆர்கன் லொக்கேட்டட் நியர் தி ஹார்ட் அண்ட் beneath the breastbone. The thymus is quite large at the time of birth but keeps reducing in size with age, and by the time puberty is attained it reduces to a very small size. அப்படியே இது டே க்ரோத் மாதிரி அப்படியே பிறக்கும்போது thymus is quite large, பெருசு. at the time of birth இது பெருசு, ஆனால் நம்ம பியூபர்ட்டிலாம் வரும்போது அப்படியே கொஞ்சம் ரொம்ப குட்டி சைஸ்க்கு வந்துடும். Both bone marrow and thymus provide microenvironments for the development and maturation of T lymphocytes. T lymphocytes mature ஆகிறதுக்கு. The spleen is a large bean-shaped organ. It mainly contains lymphocytes and phagocytes. ஸோ உங்களுக்கு யார் இருக்காங்க, இந்த இது ஸ்ப்ளீன் வந்து ஒரு பீன் ஷேப்டு ஆர்கன். இதில் யார் இருக்காங்கன்னா லிம்போசைட்ஸ் அண்ட் ஃபேகோசைட்ஸ் தான் இவன் வச்சுருக்கான். இட் ஜஸ்ட் அ மினிட், திஸ் ஆல்சோ ஐல் அண்டர்லைன். It acts as a filter of the body blood by trapping blood-borne microorganisms. So, ஸ்ப்ளீனில் ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ், ஃபில்டர் பண்ணி ஓகே மைக்ரோப்ஸ் எல்லாம் ஓரங்கட்டிட்டு பிளட்டை மட்டும் அனுப்புறது. ஸ்ப்ளீன் ஆல்சோ ஹேஸ் அ லார்ஜ் ரிசர்வாயர் ஆஃப் எரித்ரோசைட்ஸ். ஸ்ப்ளீனையும் லிவரையும் லிவர் வந்து உங்களுக்கு பேபி பிறக்கிறதுக்கு ஃபீட்டஸில் லிவர் இஸ் ப்ரொடியூசிங் ஆர்பிசி. ஓகே, ஆர்பிசி ப்ரொடியூசர். பிறந்த பிறகு ஆர்பிசி ப்ரொடக்ஷன் வந்து அப்படியே போன் மேரோக்கு ஷிஃப்ட் ஆகும்போது ஆர்பிசி இஸ் கில்ட் பை லிவர் ஆஸ் வெல் அஸ் ஸ்ப்ளீன். இது ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு திஸ் கிரேவ் யார்ட் ஆஃப் ஆர்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையுமே ஸ்ப்ளீன் ஆஸ் வெல் அஸ் லிவர். The lymph nodes are small solid structures located at different points along the lymphatic system. அங்கே உங்களுக்கு lymphatic systemல குட்டி குட்டியாக முடிச்சா இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் முடிச்சா இருக்கிறதுலாம் இங்கே நல்லா காட்டுறாங்க இந்த இடத்துலலாம். தட் இஸ் lymph nodes. Lymph nodes serve to trap the microorganisms or other antigen which happens to get into the lymph and tissue fluid. Antigen trapped in the lymph nodes are responsible for the activation of lymphocytes present there and cause the immune response. இப்போ உங்களுக்கு ட்ராப் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, அதான் மெமரிக்கு. நெக்ஸ்ட் டைம் ஒரு ஆன்டிபாடி வரும்போது ஒரு ஆன்டிஜன் உள்ளே வரும்போது ஓகே இவன் ஏற்கனவே வந்தான், இவனுக்கு இந்த ஆன்டிபாடியை போட்டிருக்கேன், இப்போயும் அதே ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். அதான் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி அமைச்சிட்டு போயிட்டே இருக்கும், கொண்டுட்டு போயிட்டே இருக்கும். அதாவது லிம்ஃபில் ரிலீஸ் பண்ணி லிம்ஃப் வெசல் வழியாக பாடியை விட்டு வெளியே அனுப்பிடும். There is a lymphoid tissue also located within the lining of the major tracts. In the lymphoid tissue, major tracts like malt, galt ன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், respiratory, digestive and urogenital tracts called mucosa associated lymphoid tissue, malt. இப்போ உங்களுக்கு கால்ட்டும் இருக்கும், உங்களுக்கு கட் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூ அப்படின்னு நமக்கு மால்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இட் கான்ஸ்டியூட் அபவுட் 50% ஆஃப் த லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸ் இன் சிஸ்டம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரியில் இருக்குது, டைஜஸ்டிவ் ட்ராக்கில் இருக்குது, யூரோஜெனிட்டல் ட்ராக்கில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்லா ஆர்கனும் இதுக்குள்ளே வந்துருச்சு, ஹார்ட்டை தவிர இது எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் 50% ஆஃப் யுவர் லிம்ஃபாய்ட் டிஷ்யூ இஸ் ப்ரெசன்ட் இன் அவர் ஹியூமன் பாடி. இந்த மால்ட்டுக்குள்ளேயே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிம்ஃப் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம். லிம்ஃப் வந்து ட்ரைனேஜ் டிஷ்யூ. லிம்ஃப் வந்து ஒரு முக்கியமான இம்யூனிட்டி கொடுக்குற ஒரு ஆள். ஸோ இதில் இருக்கிற லிம்ஃபோசைட்ஸ், பி லிம்ஃபோசைட்ஸ், டி லிம்ஃபோசைட்ஸ், இது எங்கேருந்து வந்தால் போன் மேரோ ப்ரொடியூஸ் பண்ணுறான், மெச்சூர் பண்ணுறான், பாடியில் அனுப்புகிறான். அதுக்கப்புறம் இவன் போயிட்டு இருக்கிறவனையெல்லாம் தட் இஸ் உள்ளே வர ஆன்டிஜன் எல்லாம் போடுறான். இவ்வளோ தான் கதை. இது இல்லாமல் இதில் வந்து ப்ரைமரி யார், செகண்டரி யார் அப்படிலாம் கொடுத்துருக்கான். ப்ரைமரினால எப்பொழுதுமே உங்களுக்கு டபிள்யூபிசி, தைமஸ் இங்கே வந்து நின்றுடுச்சு. செகண்டரியில் வேணால் அதோ இந்த பேஸ், பேச்சஸ், டான்சல்ஸ், லிம்ஃப் நோட்ஸ் அப்படியெல்லாம் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி இது உள்ளே வருது அப்படின்னா லிம்ஃபு இப்போ பாடியிலேருந்து பாடி செல் அங்கேருந்து வெளியே வர எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூவிடு லிம்ஃபில் மிக்ஸ் ஆகிட்டு லிம்ஃப்லேருந்து அப்படியே சுற்றிட்டு லிம்ஃப் நோடில் வந்து தேவையானதெல்லாம் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு டைமு யாருன்னா வந்தால் ஓகே இவன் ஏற்கனவே வந்திருக்கான், இவனுக்கு இதை போடணும் அப்படின்னு ஒரு மெமரிக்காக அது போட்டு வச்சுருக்கு.
இன்னும் தேவையில்லாததை பாடியை விட்டு அது வெளியே அனுப்பிடுது. பாடியில் இருக்கிற ஸ்வெட் போர்ஸ் அது வழியாக அதர் போர்ஸ் வழியாலாம் அமுச்சிக்கிட்டே இருக்கும் வெளியே. ஸோ உள்ளே சேர்த்தே வைக்க, அதனால தான் அதை ட்ரைனேஜ் சிஸ்டம்னு சொல்கிறோம். அவ்வளோதான் கதை. உங்களுக்கு ஆக்சுவலி இம்யூனிட்டியே முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட நான் இன்றைக்கி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் ஜஸ்ட்டாக அப்படியே படிச்சுக்கோங்க. இம்யூனிட்டி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு நான் இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியம். இதுலேருந்து நமக்கு கம்பல்சரியாக கொஷின் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இந்த அக்வயர்ட் நேச்சுரல் பேரியர்ஸு, அப்புறம் அக்வயர்ட் இம்யூனிட்டியில் நம்ம ஆன்டிபாடிஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். தட் இஸ் அந்த IgG எல்லாம் பார்த்தோம். ஆக்டிவ் அண்ட் பேசிவ்னா என்ன, இந்த பேராகிராஃப் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கிற எது ஆக்டிவ் எது பேசிவ், ஸ்னேக் பைட் எதுக்குள்ளே வருது, மதர்ஸ் மில்க் எதுக்குள்ளே வருது அப்படின்னு மாற்றி மாற்றி கேட்பாங்க. வேக்சினுங்கிறது ஆக்டிவாக பேசிவாக நேச்சுரலாக ஆர்டிஃபிஷியலாக அந்த மாதிரி. ஸோ வேக்சின் படிக்கும்போதும் ஆப்வியஸ்லி நம்ம இங்கே அலர்ஜியும் படித்தோம், அலர்ஜென்ஸு, அப்புறமா ஹிஸ்டமின் செரட்டோனின் வரும்போது அப்படியே பேசோஃபிலோட லிங்க் பண்ணியாச்சு. ஆட்டோ இம்யூன் சிஸ்டம், அதில் வர டிசீஸு, இம்யூன் சிஸ்டம்ஸ் இந்த பாடி, லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ், டிஷ்யூஸு. அவ்வளோதான், இந்த இம்யூனிட்டி முடிஞ்சிருச்சு. ரொம்ப குட்டி தான். கம்பல்சரியாக படிங்க, ஏன்னா கம்பல்சரியாக கொஷின் இருக்குது இதுக்குள்ளே இருந்து. நம்ம அடுத்த வீடியோவில் எய்ட்ஸு கேன்சர்ஸ் பற்றி படிப்போம். அது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருங்க. ஓகே, பாய்.